Hi everyone, 12th exams ஓட pressure ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அடுத்து நமக்கு இருக்கக்கூடிய pressure என்ன? எந்த ஃபீல்ட சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சோ பேரண்ட்ஸ் அதை கேட்கலாமா, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் போனா அதே கோர்ஸ்க்கு போலாமா, இல்ல சப்போஸ் மார்க் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்ம பிடிக்காத ஏதோ ஒரு ஃபீல்ட் எடுக்கலாமா, இல்ல நம்ம கோலை நோக்கி டிராவல் பண்ணலாமா? இதுதான் நமக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன்ஸ். அந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாத்துக்குமே இப்போ இந்த வீடியோட எண்ட்ல உங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எஸ், உங்களுக்கு அந்த சொல்யூஷன் இந்த வீடியோட எண்ட்ல கிடைக்க போகுது. வெல்கம் டு ரீச் அகாடமி. இங்க நம்மளோட இன்ஸ்டிடியூட்ல நம்ம யாருக்குமே கோச்சிங் கொடுக்க போறது கிடையாது. எஸ், வாட் யூ ஹர்ட் இஸ் ரைட். இங்க யாருக்குமே நம்ம கோச் பண்ண மாட்டோம். Instead, what we do here, கோச் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னா, you will not think, understand and develop your concepts. இங்க நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, உங்களுக்கு என்ன திங்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க போறது இல்ல, எப்படி திங்க் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்க போறோம். எஸ், we make you understand how to think and not what to think. இன்னும் இத கொஞ்சம் டீப்பா சொல்லணும் அப்படின்னா, we don't improve your megabytes, instead we improve your megahertz. Megabytes is your memory and megahertz is the speed of thinking. இங்க உங்களோட speed of thinking தான் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்க போறோம். எப்படி பண்ண போறோம்? நீங்க படிக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பிராக்டிகலா விஷுவலைஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட்ஸா சொல்லி கொடுக்க போறோம். அதோட ஷார்ட் ப்ரோமோ தான் இங்க.